ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 குரு என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 98 ஆரம்பிக்கிறது. 2 பக்திகளா? இன்னும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கொண்டு போனால் இதென்ன 2 பக்திகள்? ஈஸ்வர பக்தி என்று ஒன்று, குரு பக்தி என்று இன்னொன்று. அப்புறம் இரண்டும் சமையடையா என்று நிறுத்து பார்ப்பது. இப்படி வேண்டாம். ஈஸ்வரன் தானே தன்னையே நமக்கு காட்டி கொடுப்பதற்காக குருவாக வந்திருக்கிறான். அப்படித்தானே சகல சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கின்றன. அத்தனை பெரியவர்களும் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவரவர்களும் தங்கள் இஷ்டமூர்த்தியை குரு சுரூபத்தில் வந்து தங்களை நல்ல வழியில் திருப்பிவிட்டு அனுகிரகித்ததாகத்தானே சொல்கிறார்கள் என்று தோன்றுகிறது. விநாயகர் அகவலில் ஔவையார் விக்னேஸ்வரரே குருவாக வந்தார் என்கிறாள். அவள் அப்படி சொல்கிறாள் என்றால் அனுபூதி, கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் குருவாய் வருவாய் என்று முருகனை வேண்டிக் கொண்டு முடிக்கிறார். இங்கே அனுபூதி பெறாத நம் சார்பில் மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முருகன் ஏற்கனவே குருவாக வந்து அனுகிரகம் செய்து அவர் அனுபூதி பெற்றுவிட்டவர். இதை நூலின் உள்ளே சொல்லியிருக்கிறார். எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு மௌனமாக ஆத்மாவுக்குள்ளே மூழ்கி போய்விடு, சும்மா இரு சொல்லற என்று சுப்பிரமணிய சுவாமி தன்னிடம் சொன்னார். உடனே அப்படியே சகல வஸ்துவும் மறைந்து போய் ஏக வஸ்துவில் தான் நின்று விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு உபதேசத்தை பண்ணி அந்த உபதேசம் உள் அனுபவமாகவும் ஆகுமாறு முருகன் பண்ணினான் என்பது அவன் குருஸ்வரூபாக வந்துவிட்டான் என்பதையே காட்டும். மாணிக்க வாசகரும் திருப்பெருந்துறையில் ஆவடையார் கோவில் என்கிறது அந்த ஸ்தலத்தை தான். அங்கே குருந்த மரத்தடியிலிருந்து குருஸ்வரூபமாக வந்து பரமேஸ்வரன் தம்மை ஆட்கொண்டு விட்ட பரமகருணையை பல இடங்களில் உருகி உருகி சொல்லியிருக்கிறார். அருபரத்துருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை என்கிற மாதிரி எப்பேற்பட்ட உத்கிருஷ்டமான ஏக புருஷன் இப்படி இந்த பூலோகத்திலே நம் கண்ணுக்கு தெரிந்து நாம் கலந்து பழங்குமணியாக குரு என்று வந்து அருள் பண்ணி இருக்கிறான் என்பதை நிறைய சொல்லியிருக்கிறார். காளிதாசன் அம்பாளை குறித்து செய்துள்ள நவரத் மாளிகையில் அவள் குரு ரூபத்திலே வந்து உயர்ந்த சிரேஷ்களை காட்டினாள் என்கிறான். தேசிக ரூபேன தச்சிதாப்யுதாம் ஆனதினாலே ஈஸ்வரனே தான் குருவாக வந்திருக்கிறான் என்று வைத்துக்கொண்டு விட்டால், வைத்துக் கொள்வது என்றால் கல்பிதமாக இப்படி அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்கிற மாதிரி துவனிக்கிறது. அதனாலேயே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்பது தானே நிஜம். இதை புரிந்து கொண்டு விட்டால் அப்புறம் ஈஸ்வரனிடம் பக்தி, அதே அளவுக்கு குருவிடமும் பக்தி என்று 2 பக்திகளை சொல்ல வேண்டியதில்லை. குருவே ஈஸ்வரன் என்று அந்த ஒருவரிடமே பூர்ணமாக மனசை கொடுத்து ஒரே பக்தியாக பண்ண வேண்டும் என்று ஆகிவிடும். இப்படி குரு ரூபத்தில் வந்திருக்கிற ஈஸ்வரனிடத்தில் அல்லது ஈஸ்வரனின் மனுஷ ரூபமான குருவினிடத்தில் உயர்ந்த பக்தியை, பராபக்தி என்கிற உத்தமமான பக்தியை செலுத்திவிட்டாலே உபதேசத்தின் உட்பொருள் எல்லாம் உள்ள அனுபவமாக புரிந்து அனுபூதி, ஜனன மரண நிவர்த்தியான மோட்சபதம் கிடைத்துவிடும். பலன் அளிப்பவன் ஈஸ்வரனே. பக்தி செலுத்துவதால் முக்தி கிடைத்துவிடும் என்று சொன்னால் நாம் செலுத்தும் அந்த பக்தியே நேராக முக்தியை கொடுத்து விடுகிறது என்று அர்த்தமில்லை. நாம் செய்கிற எதுவுமே தானாக எந்த பலனையும் தருவதில்லை. பலன்களை தருகிற பலதாதாவாக ஈஸ்வரனே இருக்கிறான். அவன்தான் பாப புண்ணியம் பார்த்து எல்லோருக்கும் எல்லா பலனையும் கொடுக்கிறான். அவ்விதத்தில் நாம் பண்ணுகிற பக்திக்கு பலனாக அவன் பரம கிருபை செய்து ஞானத்தை தந்து அந்த ஞானத்துக்கு பலனாக மோட்சானுபூதியை கொடுக்கிறான். ஆக பலன் தருவது நாம் பண்ணும் பக்தியே அல்ல, அதற்கு பிரதியாக ஈஸ்வரன் செய்யும் கிருபைதான் பலனை தருவது. பக்தி நிஜமானதாக இருந்தால் பக்தி பண்ணுகிறான், அதற்கு பிரதியே எதிர்பார்க்க மாட்டான். பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்து விட்டால் அது வியாபாரம் தானே ஒழிய பக்தி இல்லை என்று பாகவதாதி நூல்களில் சொல்லியிருக்கிறது. இப்படி பக்தன் பிரதி வேண்டாமல் இருந்தாலும் இவனிடமிருந்து நிஜமான பக்தியை பெற்றுக்கொண்ட பகவானுக்கு மனசு கேட்குமா? அதனால் அவன் கிருபை பண்ணத்தான் பண்ணுவான், ஞானத்தை அனுகிரகித்தான் செய்வான், பக்தனை சம்சாரத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தில் சேர்க்கத்தான் செய்வான். 2 கிருபைகளா? குருவே ஈஸ்வரன், ஈஸ்வரனே குரு என்கிற போது குரு கிருபை என்ற ரூபத்தில் இந்த மகாபிரிய பலனை அவன் கொடுத்து விடுகிறான் என்று அர்த்தமாகிறது. முதலில் குருவாக உபதேசம் பண்ணுகிறான். அது மூளை லெவலோடு நிற்காமல் அந்தராத்மாவுக்குள்ளே புகுந்து அனுபவமாக வேண்டுமானால் நாம் பரிபூர்ணமான பக்தியை அந்த குருவிடம் செலுத்த வேண்டும்.
இதற்கு பிரதியாக குரு பரம கிருபை பண்ணுகிற போது பிரத்யட்சமான அனுபூதி பிறக்கும். 2 பேரிடம் பக்தியா என்கிற மாதிரி 2 பேருடைய கிருபையா, ஈஸ்வர கிருபை என்று ஒன்று, குரு கிருபை என்று ஒன்று, இப்படி 2 கிருபைகளா என்ற கேள்வி வந்தால் பதில் சொல்வது கஷ்டம்தான். ஒருத்தனுக்கு ஞான பிரகாசம் உண்டாக்குவதில் குரு, ஈஸ்வரன் என்ற 2 பேரின் கிருபைகளில் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை % என்று கணக்கு பார்க்க வேண்டியதாகும். ஞான பிரசாதம் என்பது 2 கிருபைகளுக்கிடையில் பங்கு போட்டு நடத்தக்கூடிய விஷயமில்லை என்றும், ஈஸ்வரன் என்ற ஒருத்தனுடைய ஒரே கிருபைதான் குருவின் மூலமாக குரு கிருபை என்பதாக வருவதும் என்றும் ஆலோசித்து பார்த்தால் தெரிய வரும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.